உடல்ல ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 உடல் தாதுக்கள் சித்த மருத்துவம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா, மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளும் பாதிப்பு ஏற்பட்டு, நெறைய பேருக்கு மெமரி லாஸ் ஏற்படுறதுக்கோ, இல்ல ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கோ வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த மாரி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக நம்ம உணவில் நிறைய காய்கறிகள் இருக்கணும். அதுவும் பிஞ்சு காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு கடகடன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 உடல் தாதுக்கள் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த 7 உடல் தாதுக்களில் செந்நீர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளுடைய பிளட். இந்த பிளட்டில் ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு குறையும் போது, அது ஆர்பிசி செல்கள் குறைந்து அதனால் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா நிறைய மாற்றங்கள், உயிருக்கே ஆபத்தான சில விஷயங்களும் ஏற்படலாம். அப்படி இந்த ஹீமோகுளோபின் எதற்காக முக்கியம்? இது குறைந்தால் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? முக்கியமாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக தான் இருக்கும். ஹெச்பி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னா ஒரு 6-7 கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா 12லேருந்து 14 கிராம் இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் இல்லாமல் இருக்குது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ 4 கிராம் 5 கிராம் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரியான உடனடியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா, இந்த உடலில் ரத்தம் குறைவாக இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்னு நம்ம பார்க்கணும். சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் மூச்சு வாங்குதல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்டம் சொல்லலாம். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது, கண்கள் இருட்டிட்டு வர்றது. அதற்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடலில் என்ன ஒர்க் பண்ணுறோம், அதாவது ஒரு ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்களாக இருக்கும்பொழுது ரொம்ப ஸ்கேண்டி, அதாவது பீரியட்ஸே ரொம்ப தள்ளி தள்ளி போகிறது, இல்லை ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதை தாண்டி ஹீமோகுளோபின் லெவல் குறையும் போது நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளும் பாதிப்பு ஏற்பட்டு நிறைய பேருக்கு மெமரி லாஸ் ஏற்படுறதுக்கோ, இல்லை ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஹீமோகுளோபின் லெவலை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, என்னென்ன காரணங்களால் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறையும், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸஸ் ப்ளீடிங் ஒரு சில பெண்களுக்கு இருக்கும். ஸோ மாதம் மாதவிடாய் காலங்களில் நமக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆகும்போது ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம நியூட்ரிஷன் டயட் எடுக்கல, இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஹீமோகுளோபின் லெவல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்தது ஒயிட் டிஸ்சார்ஜ். நிறைய பேருக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அது ஹீமோகுளோபின் லெவல் குறையிறதுனால இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுது. ரொம்ப சோர்வாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் சரியாக தூக்கம் வரல, காலை நேரத்தில் நல்லா தூக்கம் வருது. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது. ஹெச்பி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா ஹீமோக்ரிட், நம்ம வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹீமோக்ரிட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு எந்த அளவுக்கு ஆர்பிசி செல்ஸில் இருந்து ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகுது அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹீமோக்ரிட் டெஸ்ட்டும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் எந்த அளவில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உணவு முறையில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, மேம் இப்போது எனக்கு இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, என்ன மேம் டயட் எடுக்கலாம்? மருந்து வந்து நம்ம கொடுத்துருவோம் கிளினிக்கில், நீங்கள் இந்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டயட் என்ன எடுக்கலாம்? எனக்கு உடனே ஒரு 4-5 நாள்லேயே ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக நம்ம லைஃப்பில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போது பிளட் வந்து நல்லா உடலில் ஊறணும் அப்படின்னா நம்ம பீட்ரூட் வந்து சாப்பிடுவோம். இந்த பீட்ரூட் தினமும் எடுக்க முடியும்னா இது பவுடர் ஃபார்ம்லேயும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை வாங்கிட்டு வந்து பால் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும்.
சித்த மருத்துவத்தில் இதை அடிப்படையாக வைத்து நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் முக்கியமாக போகர் கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த போகர் கற்பம் அப்படின்னு சொல்கிறது கற்பம் மருந்து தான். இந்த கற்பம் மருந்தை ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளாலே பார்க்க முடியும். அடுத்ததாக பேசிக்காக பார்த்தோம்னா கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த கருவேப்பிலை நல்லா நிழலில் உலர்த்திட்டு அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடரை தேனில் கலந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. தினமும் காலையில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேன், ஒரு 2 சொட்டு எலுமிச்சை சாறு விட்டு குழச்சி டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு மண்டலம் 48 நாட்களே நம்ம அதிகமான ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஹீமோகுளோபின் தான் நம்ம உடலில் ஏதாவது நோய் இருக்கா அப்படின்ட்டு கணிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறோம். அந்த பிளட்டில் ஆர்பிசி செல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி பார்த்தோம்னா தினமுமே நம்ம உணவு முறையில் அதிகமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கு இன்றைக்கி காலகட்டத்தில் 10ல் 8 பெண்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக தான் இருக்குது. இதற்கு அடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமூல கற்பசூர்ணம். இந்த பஞ்சமூல கற்பசூர்ணத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது தினமுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஆர்கன்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து கரையிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கரையும் போது ஈஸியாக லிவர் ஃபங்க்ஷன் ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, இந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வேறு என்ன சித்த மருந்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குமரி கஷாயம் அப்படின்ற மெடிசன் இருக்குது. இந்த குமரி கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிசனை தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கும்பொழுது நிச்சயமாக ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா பெருமருந்துகள் வகையும் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சீக்கிரமாக நமக்கு 3-4 நாட்களில் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறோன்னா நம்ம பெருமருந்துகள் வகையும் சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அன்னபேதி செந்தூரம். இந்த அன்னபேதி செந்தூரம் நம்ம எப்படி சாப்பிடணும், இந்த மருந்து சாப்பிடும்போதும் சில உணவு முறைகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த அன்னபேதி செந்தூரம் அப்படின்னு சொல்கிறது 1-2 அரிசி அளவு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ தொடர்ந்து இதையுமே ஒரு 48 நாட்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, ஸோ திரும்ப திரும்ப நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இல்லாததுனால அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா இந்த அன்னபேதி செந்தூரத்தை பிற சூரணங்களோடு கலந்து சாப்பிட்லாம். அது என்ன பேஸாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வகந்தா சூர்ணம். அஸ்வகந்தா சூர்ணம் எடுக்கலாம், இல்லைன்னா தசவேராதி சூர்ணம் எடுக்கலாம். இந்த தசவேராதி சூர்ணத்தில் இந்த அன்னபேதி செந்தூரம் 1 அல்லது 2 அரிசி அளவுக்கு வச்சு நம்ம தேனில் கலந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முக்கியமாக நம்ம உணவில் நிறைய காய்கறிகள் இருக்கணும். அதுவும் பிஞ்சு காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு கடகடன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா உயிருக்கு ஆபத்தான சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன். இது இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளோ நமக்கு ஏற்படலாம். அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம போன் மேரோ, ஸோ போன் மேரோவில் தான் நமக்கு செல்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ போன் மேரோ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும். ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரலும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு அடிக்கடி என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறையிற பிரச்சனை ஏற்படாது. ஸோ அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக தான் இருக்குது, அதனால் பல பிரச்சனைகளோட இருக்கீங்க. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.